மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை சோதித்த அந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் 7.5 சனியின் காலமும் கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சார அமைப்புகளும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நெருப்பு பரீட்சைக்குள் தள்ளிய அந்த இருண்ட காலம் உங்களுடைய வாழ்நாளின் மிக கொடூரமான பக்கங்களாக இருக்கும். அதை யாருமே இனிமேல் சந்திக்க கூடாது, நான் சந்தித்தது மட்டும் போதும் என்ற எண்ணங்களும் உங்களுக்கு மனதிற்குள் அந்த ஒரு நாளில் தோன்றவும் ஆரம்பிக்கும். எதை தொட்டாலும் இழுப்பறியாக மாறும். நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் மறக்கப்பட்ட நிலைமையில் அது நியாயமாகவும் கிடைக்காது. நேரங்களும் உங்களுக்கு தள்ளி போய்கொண்டே இருக்கும். பணத்தையும் நீங்கள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கும். உத்தியோகத்தில் தேவையில்லாத பழிச்சொற்கள் உங்கள் மீது படும் பொழுது கோபத்திற்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் என அனைத்தையுமே உங்களை ஒரே ஒரு நேரத்தில் வாட்டி வதைத்திருக்கும். இந்த விதமான சில செயல்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இவ்வளவு நேர்மையாக இருந்தும் பிரபஞ்சம் நமக்கு ஏன் இந்த தண்டனையை தருகிறது? நாம் வாழ்வதற்கு தகுதி இல்லையா என்று விரக்தி உங்களை நிலைக்குழிய வைத்திருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். நீங்கள் நல்லது தான் அனைவருக்கும் நினைப்பீங்க, நல்லது நினைத்து நீங்க பண்ணுவீங்க. ஆனால் அது கெடுதலில் போய் முடிந்திருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். உங்களின் அசாத்திய மன உறுதியையும் சகிப்புத்தன்மையை காலம் தன் உச்சக்கட்ட கொடூரத்தால் சோதித்து பார்த்த உன்னதமான காலத்தின் ஒரு கட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நம்பியவர்களே உங்களை விட்டும் சென்றும் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தான் உங்களுடைய உலகம் என்று நம்பி அவர்களுக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நேரத்தையும் நீங்கள் தியாகம் செய்து வாழ்ந்தும் கொண்டும் இருப்பீங்க. ஆனால் உங்களின் சோதனை காலத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக பெரும் வீழ்ச்சியை சந்தித்து நின்று அந்த ஒரு நொடியில் நீங்கள் உயிருக்குயிராக நேசித்த அத்தனை மனிதர்களும் உங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகவும் ஆரம்பித்திருப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பு வரைக்கும் உங்க கூடவே தான் நான் இருப்பேன், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் நான் ஆக்க விடமாட்டேன் என்று உங்களிடம் பெருமையாக கூறியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள் என்று தெரியாமல் கூட போய்விடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் இருக்கத்தாங்க செய்வாங்க. நீங்க உதவிக்காக அவர்களின் வாசலில் நின்ற போது உங்களை கண்டு கொள்ளாமல் கதவடித்த அந்த ஒரு நாள் உங்களுடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்திருக்கும். உறவுகள் என்பது வெறும் நிழல் போன்றது. நம்மிடம் வசதி இருக்கும் வரைதான் நம்ம கூடவே வரும். வசதி இல்லை என்றால் ஒரு கருவேப்பிலையை தூக்கி எறிவது போல நம்மளையும் அவர்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் நிலையை பார்த்து சிரித்தவர்கள் யார் தெரியுமா? நீங்கள் தொழிலிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சரிவை சந்தித்து கையில் பணம் இல்லாமல் சமுதாயத்தில் அந்தஸ்தை இழந்து நின்ற உங்களின் மிக மோசமான சூழ்நிலையை பார்த்து கை கொட்டி சிரித்த ஒரு கூட்டம் உங்களை சுற்றியும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். இவன் பெரிய உழைப்பாளி என்று சீன் காட்டினான், இப்போது எப்படி நடுத்தெருவுக்கு வந்துவிட்டான் பார்த்தாயா என்று உங்களின் வீழ்ச்சியை கொண்டாடக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஒரு மனிதன் மேலிருந்து கீழ் வந்தான் என்றால் அவனுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது என்றுதான் சில மனிதர்கள் கேட்பாங்க. ஆனால் சில மனிதர்கள் நம்மளுடைய கீழே வந்த சில விஷயங்களை பார்த்து சந்தேகப்படக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நபர்கள் இருக்கத்தாங்க செய்வாங்க. உங்களின் கஷ்டங்களை தங்களின் பொழுதுபோக்கு அரட்டையாக மாற்றி மற்றவங்க முன்னிலையில் உங்களை ஒரு தகுதியற்ற ஏமாளியாக சித்தரித்து அவர்கள் சிரித்த அந்த தருணங்கள் உங்களின் கர்ம வினையை தூண்டியிருக்கும். அந்த சிரிப்பொலிகள் உங்களை வைப்பதற்காக கிடையாது, மாறாக உங்களின் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றி இன்னும் வேகமாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு வெறியை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பதற்காக மட்டுமே சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அதிகமாக விதைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்ட வேறு ஒன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான சில விஷயங்கள் அதிகமாகவே தாங்க நடந்திருக்கும். அது எல்லாமே கெடுதலாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நிலராசியான மகரத்திற்கு நாளை முதல் ராசிநாதன் நியாயவான் மற்றும் கர்மகாரகனான சனி பகவான் ஆவார். சனி பகவான் என்றாலே உழைப்பு, நிதானம், ஒழுக்கம் மற்றும் அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் காரகராக நீங்கள் இருப்பீர்கள். கடந்த காலங்களில் உங்களின் ராசிக்கு ஜென்மசனியின் கொடூரமான தாக்கங்களும் பாதசனியின் கசப்பான அனுபவங்களும் உங்களை ஏமாற்றிய உறவுகளின் மறைமுக சக்திகளும் உங்களை நிலைக்குழிய வைத்திருக்கும்.
வியர்வை சிந்தி உழைத்தும் நமக்கு ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த அவமானம் என்று நீங்கள் இந்த கண்ணீர் வடித்த நாட்களுக்கு இப்போது முற்றுப்புள்ளியானது வைக்கப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமையும் நல்ல ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை இனிமே தைரியமாக மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களின் வாழ்க்கை ஒரு கடலோர படகு போல அலைப்பாய்ந்து கொண்டிருந்தும் என்ன செய்வது என்று தெரியாமல் பாதியிலேயே நின்றுவிட்டு ஒரு வேலையவோ ஒரு தொழிலையோ தொடங்கியும் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு வேலையில நீங்கள் முடிப்பதற்குள்ளேயும் உங்களுக்கு பிரச்சனைகளும் சந்தேகங்களும் ஏற்பட்டிருக்கும். இறுதி வரைக்கும் அந்த ஒரு வேலையை கொண்டு போக முடியுமா என்று தெரியாமல் நீங்கள் பாதியில் நிறுத்தி வைத்திருந்திருப்பீங்க. அப்படி பாதியில் நிறுத்திய எல்லா விதமான விஷயங்களும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தொடங்கி பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் பேரமைதியோ அதனால் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் மனிதர்களும் உங்களுக்கு சாதகமாகவும் மாறிவிடுவாங்க. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். ஆயிரக்கணக்கான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். எப்படியோ என்னுடைய வாழ்க்கை அசைக்க முடியாத பலமான நிலைக்கு வந்துவிட்டது என்ற நிம்மதி உங்களுடைய மனதில் குடியேற ஆரம்பிக்கும். இந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களை நிதானமாக சிந்திக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பன்மடங்கு உயர்த்தியும் காட்டியிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் அரைக்குறையாக ஈடுபட மாட்டீங்க. ஒரு லட்சியத்தை கையில் எடுத்தால் அதை அடைவதற்காக உங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு போராடுவீங்க. கடந்த காலங்களில் உங்களின் அத்தனை நேர்மையான முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டை விழுந்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் கடந்த காலங்களில் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தற்போது நீங்கள் எடுக்கப் போகும் புதிய முயற்சிகளும் 100% மகா வெற்றியாக மாறக்கூடிய உங்களுக்கு பலனை தரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தொழிலில் போட்ட முதலீடுகள், சொத்து வாங்குவதற்காக எடுத்த முயற்சிகள், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக செய்த காரியங்கள் என அத்தனையுமே இப்போது வெற்றியாக மாறவும் ஆரம்பிக்கும். அன்று அவர் எடுத்த முயற்சி எவ்வளவு தீர்க்கத சரியானது என்று உலகம் உங்களை பாராட்டக்கூடும். உங்களின் விடாமுயற்சிக்கு காலம் இப்போது மாபெரும் ஒரு வெற்றியை பரிசாக கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் வாழக்கூடிய வட்டாரத்திலும் உங்களின் அந்தஸ்தும் பொருளாதார நிலைமையும் வேகத்தில் உயரத் தொடங்கக்கூடிய காலம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை ஒரு சாதாரணமான மனிதனாக ஏழையாக நினைத்து ஒதுக்கி வைத்த உறவினர்கள் முன்னிலையிலேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய வசதி படைத்த மதிக்கத்தக்க உன்னதமான நிலைமைக்கும் உயர்வோ ஆரம்பிப்பீங்க. உங்களின் சொல்லுக்கு ஒரு அசைக்க முடியாத மதிப்பும் உண்டாகிவிடும். நீங்கள் பேசினால் மற்றவர்கள் மௌனமாக அதை கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட நல்லது மட்டுமே உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நமக்கென்று ஒரு சொந்த வீடு, சொந்த ஒரு கார், திருமணமாகாமல் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண் என இருவருக்கும் இந்த ஒரு நேரத்தில் இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து அறிந்து கொண்டும் வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் இதில் ஏதேனும் சந்தேகங்கள், ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் சரி, ஏதேனும் நம்ப முடியாத சில விஷயங்கள் இருந்தாலும் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டை விழுந்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் கடந்த காலங்களில் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தற்போது நீங்கள் எடுக்கப் போகும் புதிய முயற்சிகளும் 100% மகா வெற்றியாக மாறக்கூடிய உங்களுக்கு பலனை தரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தொழிலில் போட்ட முதலீடுகள், சொத்து வாங்குவதற்காக எடுத்த முயற்சிகள், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக செய்த காரியங்கள் என அத்தனையுமே இப்போது வெற்றியாக மாறவும் ஆரம்பிக்கும். அன்று அவர் எடுத்த முயற்சி எவ்வளவு தீர்க்கத சரியானது என்று உலகம் உங்களை பாராட்டக்கூடும். உங்களின் விடாமுயற்சிக்கு காலம் இப்போது மாபெரும் ஒரு வெற்றியை பரிசாக கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் வாழக்கூடிய வட்டாரத்திலும் உங்களின் அந்தஸ்தும் பொருளாதார நிலைமையும் வேகத்தில் உயரத் தொடங்கக்கூடிய காலம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை ஒரு சாதாரணமான மனிதனாக ஏழையாக நினைத்து ஒதுக்கி வைத்த உறவினர்கள் முன்னிலையிலேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய வசதி படைத்த மதிக்கத்தக்க உன்னதமான நிலைமைக்கும் உயர்வோ ஆரம்பிப்பீங்க. உங்களின் சொல்லுக்கு ஒரு அசைக்க முடியாத மதிப்பும் உண்டாகிவிடும்.
நீங்கள் பேசினால் மற்றவர்கள் மௌனமாக அதை கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட நல்லது மட்டுமே உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நமக்கென்று ஒரு சொந்த வீடு, சொந்த ஒரு கார், திருமணமாகாமல் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண் என இருவருக்கும் இந்த ஒரு நேரத்துல இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை முழுமைக்கும் நீங்க தெரிந்து அறிந்து கொண்டும் வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம இதில் ஏதேனும் சந்தேகங்கள், ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் சரி, ஏதேனும் நம்ப முடியாத சில விஷயங்கள் இருந்தாலும் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன்.